ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இல்ல ரஜினி, வட்டி கட்டணும் இல்ல, அதுக்காகத்தான் லாபத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னேன். வாங்கிக்கோ ரஜினி. இன்னைக்கு இவ்வளவுதான் ரஜினி லாபம். என்ன வாங்கிக்கோ. பாதிக்கு பாதிதான் வந்திருக்கு. ரஜினி, அது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். அதான். ஆமாக்கா, போக போகதான் நல்ல பிக்கப் ஆகும். நான் ஒரு நாள் டைம் கேட்டு பாக்குறேன். இல்லனா எப்படியாச்சும் சமாளிக்கணும். நான் பாத்துக்கிறேன் மாமா. சரி, வரேன். சங்கரி, இப்படி பண்றது ரொம்ப தப்பு. மீதியா பேசுங்க. ஏய், பாவ ரஜினி, கடன் கொடுத்தவங்க கிட்ட நமக்காக அவ தலை குனிஞ்சு நிக்க போறா. நாம இத்தனை வருஷம் எல்லாரும் முன்னாடியும் எல்லா இடத்துலயும் தலை குனிஞ்சுதான் நின்று இருக்கோம். மறந்துடாதீங்க. காலையில கடை திறக்க போகணும். சீக்கிரமா வந்து தூங்குங்க. நான் ரூமுக்கு போறேன். வாங்க. சங்கரி, என்ன முதலாளி, யோசனை எல்லாம் பலமா இருக்கு. சாரி ரஜினி, உனக்கு மீட்டிங் லேட் ஆயிடுச்சேன்னு தான் நான் என் பண்ணேன். எத்தனை தடவை சொன்னாலும் இந்த மூளைக்கு ஏறவே ஏறாதா? மூளை இப்போ ரெஸ்ட்ல இருக்கு. ஒன்லி ஹார்ட் மட்டும்தான் வேலை செய்யுது. இத மட்டும் வீட்ல இருக்கிறவங்க பார்த்தா என்ன ஆகும் தெரியும்ல? எனக்கு உங்களை தவிர வேற எதுவுமே தெரியாது. இப்படியே பேசி பேசிதான் என்ன ஏமாத்துறேன். போன்ல யாரு? அது வந்து அத்தை. அதான் யாருன்னு கேக்குறேன். ரஜினி அக்கா. யாரு? ரஜினி அக்கா தான். ஓ, பெரிய கலெக்டரம்மா. எத்தனை நாளா நடக்குது இந்த கதை? இல்ல அத்தை, இன்னைக்குதான் அக்கா பேசிருக்கா. இத நீ என்ன நம்ப சொல்றியா? நிஜமாதான், நான் உண்மையதான் சொல்றேன். ஏண்டி, அந்த வீட்டுல யாருக்கிட்டயுமே பேசுறது இல்லைன்னு என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசிட்டு அன்னைக்கு திருட்டு கல்யாணத்துக்கு ஓடுன உன் அக்கா காரி அந்த மகாராணி என்னமா அவ மட்டும்தான் ரோஷக்காரி மாதிரி பேசிட்டு போனா. இப்ப எதுக்கடி உனக்கு போன் பண்ணிருக்கா? சும்மாதான். சும்மாவா? இங்க பாத்தியா, தோ இந்த பக்கம் பாரு. பாத்தியா, சின்ன வயசுலயே எங்க அப்பா அம்மா ஊரை கூட்டி சிறப்பா கால திருவிழா நடத்திட்டாங்க எனக்கு. நீயும் உங்க அக்காவும் சேர்ந்து மறுபடியும் நடத்த வேண்டாம். மரியாதை உண்மையை சொல்லு. நான் தான் உன் முகரக்கட்டையை பார்த்தனே. பேசிட்டு திரும்பும் போது அப்படியே வாயில பல்ல இருந்துச்சு.
என்னடி இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அத்தை, ஏன் இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ஆ? எப்படி எப்படி மரியாதையா? எப்படி உன் காலில் வந்து கும்பிட்டு கேட்டதா சொல்லுவியா? வழக்கு மாதிரி இருந்துகிட்டு வாய திறந்த பொய். இதுல மரியாதை வேற. இப்ப என்ன? எங்க ரஜினி அக்கா தான் போன் பண்ணா. நான் எழுதின எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன்னு சொன்னா. அது மட்டும் தான் சொன்னா. சொல்லிட்டு வச்சுட்டா. வேற எந்த ரகசியமும் பேசல. போதுமா? அப்படின்னு கேட்ட உடனே சொல்ல வேண்டியதானே? எதுக்கு நீ மூடி மறைக்க பார்த்த? ஆ? கல்யாணத்துக்கு அப்புறம் கலெக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு நீங்க சொன்ன சத்தியத்தை நீங்க காப்பாத்துவீங்கன்ற போரிப்புலதான் சொல்லல அத்தை. ஏய், வாங்கினதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? என்ன வாய் நீளுது? அத்தை, நான் கவனிக்காத போது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கால்ல சூடு வச்சுட்டு அத பெருமையா வேற சொல்றீங்களா? என்ன கஷ்டம் வந்தாலும் நான் என் அக்காக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும். கலெக்டர் ஆகணும். ஆகுது மாமா. என்ன மாப்ள, ஒரே மெசேஜ் டோனா வருது? மொபைல் ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் அனுப்பின மெசேஜ் எல்லாம் இப்பதான் வரிசையா வந்து விழுது மாமா. மாப்ள, என்னாச்சு? ராகவி மெசேஜ் அனுப்பியிருக்கா மாமா. என்னையா, கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவன் எப்படியா மெசேஜ் அனுப்புவா? சூசைட் அட்டெம்ட் பண்றதுக்கு முன்னாடி அனுப்பியிருக்கா மாமா. வாய்ஸ் நோட். பார்த்திபன், நீங்க மணமேடையில ரஜினி கழுத்துல தாலி கட்டி என்னை ஏமாந்துட்டீங்க. நான் ஏமாந்துட்டேன்னு என்ன ரொம்ப கேலி செஞ்சு யாரோ மீம்ஸ் அனுப்பியிருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு உங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனா ஊருக்கு தெரியாது. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஏமாளி தானே. அந்த மீம்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா இதை கடந்து போகணும்னு நினைக்கிறேன். ஆனா முடியல. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னும் எத்தனை பேர் என்னை கிண்டல் பண்ணுவாங்க? நான் இருந்தா தானே இந்த பிரச்சனை எல்லாமே. நான் போறேன். உங்களுக்கு அனுப்பிட்டு என் மொபைல்ல இருந்த மெசேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். என்னோட எந்த ஞாபகமும் இந்த உலகத்துக்கு வேணாம். குட் பை. என்ன மாப்ள இது? நீ ரஜினி கழுத்துல தாலி கட்டுனதுனாலதான் அவ தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணான்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்க என்ன கதைய வேற மாதிரி இருக்கு? ரஜினி கழுத்துல நான் தாலி கட்டினதுனால அவ தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணு எனக்கு நிச்சயமா தெரியும் மாமா. மாப்ள, என்ன சொல்ற? இவ்வளவு நடந்திருக்கு, நீ எதையும் சொல்லாம கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்க. இந்த விஷயம் எனக்கும் ராகவிக்கும் மட்டும்தான் தெரியும் மாமா. நேத்து தான் ரஜினி கிட்டே சொன்னேன். அவளே நம்பல, வேற யார் நம்புவாங்க சொல்லுங்க மாமா. எந்த காரணத்தை கொண்டும் இந்த விஷயத்தை பத்தி நீங்க யாருகிட்டயும் சொல்லக்கூடாது. அது மாப்ள. மாமா, சரி மாப்ள, நான் சொல்லல. ஆனா இப்பதான் ஆதாரம் இருக்குல்ல, இதை எடுத்துட்டு போய் ரஜினி கிட்ட காட்டலாம்ல. ரஜினிக்கு எப்ப வேணா புரிய வச்சுக்கலாம். ராகவியோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. அவளை இந்த நிலைமைக்கு ஆக்கினது யாருன்னு நாம முதல்ல கண்டுபிடிக்கணும். அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அவனை கொல்லாம விட மாட்டேன். மாப்ள, டென்ஷன் ஆகாத. கோவத்துல செய்யற காரியம் தப்பா தான் போய் முடியும். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு செய்ப்பா. கரெக்ட் மாமா. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவன் ஹேக்கர் தான். அட என்ன பண்ணி வந்ததுல இருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்க. என்ன விஷயம் சொல்லவே இல்லையே இது வரைக்கும். இதோ நிக்கிறானே பார்த்திபா, டேய், இவன் செஞ்ச தப்புக்கு நாம பழி சுமந்துட்டு நிக்கிறோம். என் மேல பழி விழுந்தா கூட பரவாயில்ல. ராகவி வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்க. இதென்ன புது டிராமாவா இருக்கு? டிராமாலாம் இல்லம்மா, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. டேய் பாத்திபா, எடுத்து காட்டுறாத. இங்க பாரு. என்ன ரஜினி,
பாத்தியா ரஜினி என்ன காரியம் பண்ணிருக்கான்னு நல்லா பாரு. இவன் பண்ண காரியத்துக்கு உங்க 2 பேர்த்தையும் எல்லாரும் சாப விட்டுட்டு இருக்காங்க. அவன் ஏற்கனவே என் புள்ளைய போட்டு அப்படி அடிச்சிருக்கா ரஜினி. நீயும் அவன் அடிச்சிடாத ரஜினி, அவன் பாவண்டி. ரஜினி வேண்டாண்டி. ஐயோ, கொஞ்சம் சும்மா இருமா. நீ காட்டின ஆதாரம் எல்லாம் உண்மைன்னு நான் எப்படி நம்புறது? ரஜினி, அப்படி கேளுக்கா நல்லா. இதெல்லாம் இவங்களா செட்டப் பண்ண ப்ரூஃப். மா என்னம்மா என்ன பேசுற நீ? ஆதாரத்தை எடுத்து கையில கொடுக்கறோம், அப்போ நம்ப மாட்டேங்கிறீங்க. அப்ப நாங்க என்ன போய் சொல்றோமா? முரளி தப்பு பண்ண மாட்டான்னு நான் சொல்லல. ஆனா இவனும் ஒண்ணும் லேஸ்பட்ட ஆள் இல்ல. இவனை முதல்ல வீட்டை விட்டு வெளில போக சொல்லுக்கா. ரஜினி வரட்டும் ரஜினி வரட்டும்னு ஆடினல்ல, இப்ப என்ன சொல்ற? என்ன சொல்ல முடியும்? முரளி கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுக்கா. ராதிகா, ஏண்டா ஏண்டா இப்படி செஞ்சேன்னு கேட்டதுக்கு ஏன் கிட்டே 5 லட்சம் கேட்டு மிரட்டினியே, அதுதான் சின்ன தப்பா? அக்கா இருடா இரு, என்ன அவசரம்? இன்னும் நிறைய இருக்கே. படிச்சு முடிச்சு இத்தனை வருஷம் ஆச்சு. ஒரு வேலைக்கு போகணும்னு நினைப்பு உனக்கு எப்பவாவது வந்திருக்கா? நீ சம்பாதிச்சுலாம் எனக்கு தர வேண்டாம்டா. உன் செலவை பாத்துக்கிறதுக்காச்சும் நீ சம்பாதிக்கணும்ல. நான் என்ன செலவு பண்ணிட்டேன்? அப்படி வீட்டுல இருக்கிறதுக்கும் சாப்பிடறதுக்கும் நான் காசு கொடுக்கணுமா? நீ ஏன் எப்ப பார்த்தாலும் நான் செஞ்ச தப்பையே சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க? நானும் உன் கூட பிறந்தவன் தானே. அந்த நினைப்பெல்லாம் உனக்கு இருக்கா? அக்கா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பணத்தை தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லிக்கிட்டே இருப்ப? அதான் ராதிகா சந்தோஷமா தானே இருக்கா. அப்படியே அரஞ்சன்னு வச்சுக்கோ. அந்த கல்யாணத்துக்கு வாங்கின பணத்துக்கு நான் இன்னும் வட்டி கட்டிக்கிட்டே இருக்கேன்டா. என் பணத்தை நீ தூக்கிட்டு போவ, நான் கடன் வாங்கி வட்டியை கட்டணுமா? சரி, இப்ப என்ன? நான் சம்பாரிச்சு அந்த கடன் அடைக்கணுமா? நான் அடைக்கிறேன். அதுக்கப்புறம் அக்கா வாழ்க்கை என்னாலதான் வம்பா போச்சுன்னு சொல்லக்கூடாது. இது எல்லாமே நம்ம பிரச்சனை. நான் வேலைக்கு போய் நான் சரி பண்றேன். ஆனா அவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது. அவனை வீட்டை விட்டு துரத்தி விடுக்கா. ஏற்கனவே நீ அவன் கிட்ட ரொம்ப அடி வாங்கிட்டேன்னு நான் சும்மா விடுறேன். இன்னொரு தடவை பார்த்திபன் அவன் இவனு பேசுன, அப்போ நாங்க தப்பு பண்ணா மட்டும்தான் கேப்ப. உனக்கு வேண்டியவங்க தப்பு பண்ணா எதுவும் சொல்ல மாட்டேன் இல்ல? முரளி வேண்டாம், கோவத்தை கலராத. பரவாயில்லக்கா, கோவம் வரட்டும். உன் கோவம் எல்லாம் எங்க மேல மட்டும் தானே வரும். அதுவும் என்ன மட்டும் தானே எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்க. கேட்டா அக்கா வாழ்க்கை வீணா போச்சுன்னு சொல்லுவ. ராதிகாவே என்ன மன்னிச்சுட்டா, உனக்கு என்ன? ஏண்டா ராதிகா மட்டும்தான் ஒக்காவா? அப்ப நான் யாரு? ராதிகா வாழ்க்கை வீணா போகல, போயிருக்கும். அத காப்பாத்தினது பார்த்திபன் தான். ஆனா இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது என்னோட வாழ்க்கைய பத்தி. என்ன ஒண்ணுமே செய்யாத மாதிரி முழிக்கிற? ராகவி இப்படி ஆயிட்டாளேன்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சு செத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு வேலைய பண்ணிட்டு
ஏன் கிட்ட வந்து பேச உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் எதுவும் செய்யலக்கா. நீ தானே சொன்ன அந்த ஆதாரம் எல்லாம் பொய்ன்னு. ஆமாண்டா, நான் தான் சொன்னேன். இல்லனா அவன் கையில அடி வாங்கி செத்துருப்பேன். அவன் பக்கம் நியாயம் இருக்குல்ல? என்ன நியாயம் இருக்கு? உன் வாழ்க்கை, ராகவி வாழ்க்கை எல்லாமே நாசமா போனது காரணமே அந்த சார் தான். மாட்டிக்க மாட்டோம், ஈஸியா ஏமாத்திடலான்னு நம்பிக்கையில இருக்கல்ல? சரிடா, நீ எதுவும் செய்யலல்ல, அப்ப வா. இப்போ பார்த்திபன் கொடுத்த ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு போலீஸ்க்கு போலாம். நீ வா. என்ன மாட்டிக்க போறேன்னு பயமா இருக்கா? அவன் செஞ்சது தப்புன்னு தோணுச்சு. அவன் மேல கோவமா இருக்கேன். அது எங்க 2 பேரோட பிரச்சனை. இத பாரு, ராகவி வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நீதான் காரணம்னு தெரிஞ்சதுன்னு வெயி, தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன். அவ்வளவுதான். கண்ணு முன்னாடி நிக்காது. வெளியே போடா, போடா. சரி, அந்த பொண்ணு பேருக்கு அர்ச்சனை பண்ணிடலாமா? ராகவி ரேவதி நட்சத்திரம் மீனராசி. ராகவி நாமதேயஸ்ய ரேவதி நட்சத்திராணாம் மீனராசியாம் ஜாதஸ்ய சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபடாயுள் ஆரோக்கியஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம் ஓம் துர்காயை நமः, ஓம் சிவாயை நமः, ஓம் மகாலட்சுமே நமः, ஓம் மகாகௌரியை நமः, ஓம் சண்டிகாயை நமः, ஓம் சர்வஜ்ஞாயை நமः, ஓம் சர்வாலோகேசாயை நமः, ஓம் புண்ணியாயை நமः, ஓம் அயோனிதாயை நமः. கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. என்னது மெட்டி மாதிரி இருக்கு? இங்க பாரு இந்திரா, யார் கால இருந்தோ மெட்டி விழுந்திருக்கு. ஆமாக்கா, அடப்பாவமே, அதுவும் கோவில்ல தவற விட்டுருக்காங்க. கல்யாணமான பொண்ணு கால்ல மெட்டி இல்லாம இருக்கிறது நல்லது இல்லையே. அதானே, ஏதாச்சும் ஆபத்து வந்துடாம இருக்கணும். ஆத்தா, நீதான் அவளை காப்பாத்தணும். என்ன இது இப்படி சொல்றாங்க? மெட்டி போடலன்னா ஆபத்து வருமா? ரஜினி கால்ல மெட்டி இல்லையே, அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? இந்த காலத்துல போய் இதெல்லாம் யாராவது நம்புவாங்களா? சாமி, யாராவது இத கேட்டு தேடி வந்தா இத கொடுத்துருங்க. கொடுங்க, கொடுங்க. ரஜினி, என்னாச்சு? எப்படி அடிபட்டுச்சு? நீ வா, முதல்ல ஹாஸ்பிடல் போலாம். நான் சொல்றத கேளுங்க, முதல்ல எந்திரிங்க, வாங்க போலாம். தயவு செஞ்சு வாங்க, இல்லனா தேவையில்லாம செப்டிக் ஆகும். செப்டிக் ஆச்சுன்னா தேவையில்லாம காய்ச்சல் வரும். காய்ச்சல் வந்தா நமக்கு தான் பிரச்சனை. வாங்க. கொஞ்சம் மூச்சு விடுங்க. அக்காக்கு கையில ஒண்ணுமே இல்ல, சின்ன சிராய்ப்பு தான். பிளாஸ்டரும் போட்டாச்சு. இதுக்கெல்லாம் டாக்டர் கிட்ட போகணும்னு அவசியமே இல்ல. ஆமா பார்த்திபா, அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. நீ இங்க இருந்து போயிட்டனா அக்கா ரொம்ப நிம்மதியா இருப்பா. என்ன பாக்குற? இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம் சொல்லிடு. நீ என்னைக்கு எங்க அக்கா கழுத்துல தாலி கட்டினியோ அன்னைக்கே அக்காக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. சரியா சொன்னடி. இவ வேலைக்கு போக ஆரம்பிச்ச இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட ஒரு சின்னதா காயம் கூட பட்டதில்லை. அக்கா, அதான் வண்டிக்கார ஏதோ அவசரத்துல இடிச்சிட்டான்னு ரஜினி சொல்றாள்ல, அதுக்கு பார்த்திபன் என்ன செய்வாங்கா? இங்க பாரு, இத அவனுக்கு மட்டும் நாங்க சொல்லல, உனக்கும் சேர்த்துதான் சொல்றோம். நீ கால் எடுத்து வச்சதுல இருந்துதான்
இந்த குடும்பம் திசைக்கு ஒரு பக்கமா செதறி கிடக்கு. மா என்னம்மா எதுக்கு இப்ப இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பரவாயில்ல ரஜினி, அம்மா உனக்கு அடிப்பட்ட கவலையில தானே சொல்றாங்க. நான் அது எதுவும் தப்பா நினைக்கல. என்ன பண்றது, சில ஜென்மங்களுக்கு எவ்வளவு திட்டினாலும் உரைக்காது. மா என்னடி கொஞ்சம் பேசுறது நிறுத்துறியா? பத்மம்மா நீங்க உள்ள போங்க. ரஞ்சிதம், நீ முதல்ல உள்ள போ. அவ கொஞ்சம் தனியா இருக்கட்டும். ஏய், அதான் சொல்றாருல, உனக்கு உரைக்காதா? எழுந்து வா. செம தலைவலி போல. நான் தான் தைலம் தேய்ச்சி விட்டேன். நீ தேய்ச்சி விட்டியா? நீங்க தான் தேய்ச்சி விட்டீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. பாத்துக்கோங்கம்மா. சரி, பாத்துக்கிறேன்ப்பா. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா உடனே கூப்பிடுங்க. சரி. பத்மாமா, கல்யாணம் ஆனா கால்ல மெட்டி போடாம இருந்தா இப்படி ஏதாவது நடக்குமா? உனக்கு அப்படி தோணுச்சுன்னா நீ மெட்டி வாங்கி போட்டு விடு, அவ்வளவுதானே. நீங்க 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க. சீக்கிரமே நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் பார்த்திபா. சரி பத்மாமா, பாத்துக்கோங்க. சகல போ. அட போயா. இருங்க போறேன். என்ன? ஒண்ணும் இல்லையே. எனக்கு எதுவும் ஆகல. இது ஒரு சின்ன காயம்தான். போதுமா? போ. போங்க. நல்ல போறோம் போறோம். இல்ல பார்த்திபா, அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டேங்க. அப்புறம் என்ன? போ. இங்க பாருங்க, நீங்க என் மேல கோவமா இருக்காதீங்க. நான் உங்க கழுத்துல தாலி கட்டினது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. உங்க கால்ல வேணா விழுறேன். என்ன மன்னிச்சிருங்க. எந்திரி. என்ன பண்ற? ஏய் பார்த்திபா, என்ன பண்ற நீ? எந்திரி. இல்லங்க, நீங்க என்ன மன்னிக்காம நான் எந்திரிக்க மாட்டேன். என்ன மன்னிக்காம நான் எந்திரிக்க மாட்டேன். எந்திரி பார்த்திபா, ப்ளீஸ் இப்படி பண்ணாத பார்த்திபா. எந்திரி பார்த்திபா. நீங்க என்ன மன்னிச்சிருங்க, அப்பதான் நான் எந்திரிப்பேன். முடியாது பார்த்திபா, முடியாது. பார்த்திபா என்ன மன்னிச்சிருங்க. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஐயோ பத்மம்மா, பத்மம்மா இங்க வாங்கல. அது வரே ரஜினி. எந்திரடா. என்ன மன்னிச்சிருங்க. சீக்கிரம் வாங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. பத்மம்மா, நீங்க மன்னிச்சிருங்க. நான் எந்திரிப்பேன். எந்திரிக்க இல்ல நான் எந்திரிக்க மாட்டேன். என்ன பண்ற?
என்ன சிரிப்போ தெரியல, மாய சிரிப்பு ஒண்ணு வச்சிருக்கா. என்னக்கா அவங்க மட்டும்தான் ஏமாத்துறாங்களாங்கிற மாதிரி சிரிக்கிற? என்னது? ஏண்டி அப்ப நம்மளதான் அப்படி சொல்றாளா? நாங்க என்னடி ஏமாத்தணும் ஒண்ணு? ஐயோ, ஏன் பொண்ணு எனக்கு எதிரா இப்படி திருப்பி வச்சிருக்காளே? மா, யாரும் எங்கேயும் திரும்பல. நீங்களா எதையாவது நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. ஆமா 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 ஆமா, எவளையோ படிக்க வைக்கிற பொறுப்பெல்லாம் உனக்கு இருக்குல்ல. அப்பம் பேரு தெரியாதவங்களுக்கு எல்லாம் நீ இனிஷியல் கொடுத்துதானே இந்த வீட்டுல தங்க வச்சிருக்க. அவளுக்கு வேலை கிடைச்சதும் இங்க இருந்து போயிடுவான்னு சொன்னேன்ல. அவ என்னைக்காச்சும் வேலை தேடி வெளியில போயிருக்காளாடி? போக மாட்டா. ஓசி சோறு சாப்பிட்டு சொகுசா வாழ்ந்து பழகியாச்சு. அவ எங்கேயும் போக மாட்டா. மா, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. அவங்க எங்க போனாலும் நான் தான் அவங்கள பாத்துப்பேன். மீனாவை நான் தான் படிக்க வைக்க போறேன். நான் அப்படி உதவி செய்வேன்னு எதிர்பார்த்து அவங்க இங்க இருக்கல. ஓஹோ, அவங்கள நான் தான் இங்க இருக்க சொன்னேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவங்க இங்க தான் இருப்பாங்க. யாரும் அவங்கள எதுவும் சொல்லக்கூடாது. அவங்கள அவமானப்படுத்துறதும் என்ன அவமானப்படுத்துறதும் எல்லாம் ஒண்ணுதான். இப்பவாவது வாயை திறக்கிறாரான்னு பாரு. இவர்லாம் ஒரு மனுஷன். நீ திட்டினதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. பெரிய நியாயஸ்த மாதிரி பேசிக்கிட்டே போற. இந்த பேச்சுக்கு மட்டும் குறை இல்ல. இது வரைக்கும் பட்டதெல்லாம் பத்தாதுன்னு இன்னும் என்னெல்லாம் கேவலப்படணுமோ தெரியல. என் பொண்ணு வாழ்க்கைய இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறானே. ஏய் ரஞ்சிதா, போது நிறுத்து. போ. என்னங்க நீங்க? போன்னு. ராதிகா, போ உள்ள போய் படு. போ. பார்த்திபா, நீ எதுக்காக உள்ள வந்தன்னு பட்டுன்னு சொல்ல வேண்டியதானே? ஒளிச்சு மறைச்சு வைக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ணல பத்மாமா.
சீக்கிரமே நான் சொல்லாமலே அவளுக்கே தெரிஞ்சிரும். எதுக்கு உள்ள வந்திருப்பான்? ஐயோ, என்னங்க இது? இது எப்படி என் கால்ல வந்துச்சு? என்னடி எங்களை கேக்குற? என்ன இது புதுசா மெட்டியெல்லாம் போட்டிருக்க? நான்லாம் போடலமா. நீ போடாம உன் காலுக்கு அது எப்படி வந்துச்சு? நீ நைட் என் ரூமுக்கு வந்தியா? ஆமா ரஜினி. பார்த்திபா, உள்ள வா. உன் வேலையா இது? என்னது மெட்டி மாதிரி இருக்கு? இங்க பாரு இந்திரா, யார் கால்ல இருந்தோ மெட்டி விழுந்திருக்கு. ஆமாக்கா, அடப்பாவுமே, அதுவும் கோவில்ல தவற விட்டுருக்காங்க. கல்யாணமான பொண்ணு கால்ல மெட்டி இல்லாம இருக்கிறது நல்லது இல்லையே. அதானே, ஏதாச்சும் ஆபத்து வந்துடாம இருக்கணும். ஆத்தா, நீதான் அவளை காப்பாத்தணும். என்ன இது இப்படி சொல்றாங்க? மெட்டி போடலன்னா ஆபத்து வருமா? ரஜினி காலில் மெட்டி இல்லையே, அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? இந்த காலத்துல போய் இதெல்லாம் யாராவது நம்புவாங்களா? சாமி, யாராவது இத கேட்டு தேடி வந்தா இத கொடுத்துருங்க. கொடுங்க, கொடுத்தேன். அக்கா, உங்களுக்கு பிடிக்காது, கஷ்டப்படுவீங்கன்னு யாராச்சும் ஏதாச்சும் விட்டு கொடுக்கறாங்களா? அப்படி கேளு மீனா. இங்க பாரு ரஜினி, இதுக்கு ஏதாச்சும் அர்த்தம் இருக்கான்னு கேக்குறியே. நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு அவ அந்த தாலியை கட்டியிருக்கான். உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு மெட்டிய போட்டு விட்டுருக்கான். அம்மா, நான் இரு, நான் இன்னும் சொல்லியே முடிக்கல, முடிச்சிடுறேன். இதையெல்லாம் செஞ்சா நீ அவ மேல கோவப்படுவேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் அந்த கோவம் சரியாகும் போது உனக்கு எல்லாம் புரியுங்கிறத அவன் நம்புறான். இந்த தாலிக்கும் மெட்டிக்கும் அர்த்தம் இருக்கு ரஜினி. அது பார்த்திபனோட காதல். எந்த அன்பும் எந்த காதலும் என் வாழ்க்கைக்கு அர்த்தம் தர முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன் பத்மாமா. என்ன புரிஞ்சுக்கலன்னா என்ன? நீதான் என்ன சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒவ்வொரு விஷயமா பண்ணிட்டு இருக்கியே. நீ நடந்ததையே மனசுல வச்சுட்டு தான் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பார்த்திபன் என் கழுத்துல தாலி கட்டுவான்னு சத்தியமா நினைச்சு கூட பாக்கல. நான் எத்தனை தடவை சொல்றேன், ஏண்டி என்ன நம்ப மாட்டேங்கிற? நம்பிக்கையா? அப்படி ஒரு வார்த்தை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அனிதா, உங்க வீட்ல இருக்கிறவங்க தான் வசதி, மத்தவங்க எல்லாரும் மட்டும் இல்ல. நான் எப்ப அப்படி சொன்னேன்? நீதான் சொல்ல மாட்டியே, ஆனா கிளீனா வேலையை முடிச்சிட்டு போய்கிட்டே இருப்ப. இவ்ளோ நல்லா ஃப்ரெண்டுன்னு நம்பி எதையுமே கவனிக்காம ஏமாந்து போயிருக்கேன். நான் எப்பவுமே நல்ல ஃப்ரெண்டா தான் இருந்திருக்கேன், உண்மையா தான் இருந்திருக்கேன். அதெல்லாம் நீயா சொல்லிக் கூடாது, நான் சொல்லணும்.
நீயும் சொல்லிட்டு தான் இருந்த அனிதா. இப்பதான் கோவத்துல நீ எல்லாத்தையுமே தப்பு தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இப்பதான் எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்க. என்ன ஏமாத்துனது பத்தாதுன்னு என் தம்பியை நல்லா ஏமாத்தி உங்க வீட்டுல வேலைக்காரன ஆக்கிட்டீங்கல்ல அனிதா. ஏய், என்ன கத்துற? இதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆளு கிடையாது. அபாண்டமா பேசாத அனிதா. அபாண்டமா பேசுறனா? அப்ப அன்னைக்கு என் அம்மாவும் மாமாவும் வரும்போது அவன் வீடு கடத்திட்டு இருந்தானே, அது பொய்யா? அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் கேளு. ஏய், உன்னோட எந்த கதையும் கேட்க நான் தயாரா இல்ல. நானே இப்ப கண்ணால பார்த்துதான் நேரா வந்திருக்கேன். என் தம்பி எப்படி இருந்தவன்? யார்கிட்டயும் தலை குனிய மாட்டான், அவ்வளவு மரியாதையா இருப்பான். எங்க வீட்டு ராஜகுமார அவன். ஒரு இடத்துலயும் தன்னோட சுயமரியாதையை விட்டு கொடுக்காதவன் இன்னைக்கு எங்க குடும்பம் மானமே போச்சு. ஐயோ, நீ சொல்றது எனக்கு சத்தியமா புரியல அனிதா. இப்ப என்ன நடந்துச்சு? உனக்கு எதுவுமே புரியாதுன்னு எனக்கு தெரியுமே, அதான் புரிய வச்சுட்டு போலான்னு வந்தேன். சொல்லு அனிதா, என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதானே தெரியும். எல்லாத்தையும் பிளான் போட்டு கொடுத்துட்டு நீ ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆபீஸ் வந்து உட்கார்ந்துருவ. ஆனா உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சு முடிச்சிருவாங்க. அனிதா, இந்த பார், பார்த்திபனை பார்த்துட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். எங்க பார்த்தேன் தெரியுமா? ரோட்ல மாவு டப்பாவை தூக்கி நடந்து போயிட்டு இருக்கான். சத்தியமா எனக்கு தெரியாது அனிதா. அவன் மாவு அரைக்க போனது கூட உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா உங்க வீட்ல உள்ளவங்க இந்த மாதிரி செய்வாங்கன்னு தெரியுமா தெரியாதா? இதுக்குதான் நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். சொல்ல சொல்ல கேட்காம அவனை பிரெயின் வாஷ் பண்ணி இப்ப உங்க வீட்டு அடிமை மாதிரி வேலை பார்க்க வச்சிருக்கீங்க. அனிதா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.